ஓம் நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பிரணய கலக மகோத்சவம். பகவான் எம்பெருமான் மதியம், அதாவது இன்று மதியம் வேளையிலே சேவித்தோம் பார்வேட்ட உற்சவத்தை. அப்போ அந்த பார்வேட உட்வரிசை முடித்துக்கொண்டு இப்பொழுது பகவானும் நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் இந்த மகோத்சவத்தில் இப்பொழுது கலந்து கொள்ள உள்ளார். அதையும் நாம் இந்த திரையின் வழியே தரிசிப்போம். வெங்கடேஷ பெருமாளின் புனித சன்னதியில் அனுசரிக்கப்படும் அந்த எம்பெருமான் மற்றும் அவரது நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயார் பிரணய கலகோத்சவம் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆர்வத்துடன் தெய்வீக காதல் விளையாட்டை இப்பொழுது காண இருக்கிறார்கள். பக்தர்களே, இந்த தனி தத்துவமான காதல் என்பது காதல் விளையாட்டில் இரண்டு தெய்வீக மனைவிகளான ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் அந்த பகவான் தங்கள் இதயங்களை வெல்ல முயற்சிக்கும் போது அவருடன் தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தினாராம். மூன்று தெய்வங்களும் மலை கோயிலின் வடகிழக்கு மூலையை எதிரெதிர் திசைகளில் இரு தெய்வங்களும் ஒரு புறம் மற்றும் அந்த பகவான் எதிரொரு பக்கத்தில் இருக்க அந்தந்த தங்க பல்லக்குகளில் அடைவதில் இருந்து சுவாரஸ்யமான திருவிழாவாக இது தொடங்குகிறது. பாதிரியார்களும் தங்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கொண்டு முதல் குழு இறைவனின் பக்கம் நின்றபோது இரண்டாவது குழு மனைவிகளை பக்கம் இருப்பாராம். அப்படி ஒரு சில காதல் தூண்டில்களில் ஈடுபட்ட பிறகு இரு குழுக்களும் ஒருவரை ஒருவர் பூப்பந்துகளை மாட்டிக்கொள்வதில் ஈடுபடுகின்றனர். ஆச்சாரியர்கள் இரு துணைவிகளின் சார்பாக ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்திலிருந்து சில பாசுரங்களை நிந்த ஸ்துதி பாணியில் ஓதினார்களாம். அதன் பிறகு துணைவியர்களின் சார்பாக இறைவன் மீது மலர் பந்துகளை வீசுவார். அவர்களிடமிருந்து தப்பிக்க முயல்வார். மற்றும் இந்த விழாவானது வானியல் காதல் தூண்டில் என்று விளையாட்டை காண இங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தெய்வீக விருந்து அளிப்பதாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பிரணய கலக மகோத்சவத்தை தான் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ அந்த மண்டபம் முழுவதுமே பூ மாலையாலும் பாமாலையாலும் அலங்கரித்து இதோ பகவானும் தாயாரும் மத்தியத்தில் இருக்க சங்க சக்கரத்துடன் அந்த பகவான் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ ராஜகோபுர தரிசனத்தை நாம் சேவிப்போம் இந்த திரையின் வழியாக. ஸ்ரீனிவாசம் ஜெகநாதம் பத்மாவத்ய விராஜிதம் பிரம்மா தேகி வினுத்தம் குலதெய்வம் ரமாபதியும் என்று அந்த பகவானை நாம் சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா என்று அந்த கோவிந்த நாமத்தையும் நாம் ஸ்மரணிப்போம். பக்தர்களே, பத்மாவதியின் கட்டளைப்படி தோழிகள் வேட ரூபத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாசனை அணுகி, ஐயா, தாங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் ஊர் எது? இங்கு வர காரணம் என்ன? இந்த சோலையில் ஆண்கள் வரக்கூடாது என்று தெரியும் அல்லவா என பல கேள்விகளை கேட்டாராம். ஆனால் ஒன்றுக்கும் பதிலளிக்காத ஸ்ரீனிவாசன் பத்மாவதி இருந்த இடத்தை நோக்கி விரைந்தானாம். ஸ்ரீனிவாசனின் வேஷத்தை பார்த்து அவள் உண்மையிலேயே ஒரு வேடன் என நினைத்து கொண்டாளாம். நாராயணன் என்று அவளால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. மிக கோபத்துடன், ஐயா, பெண்கள் இருக்கும் இந்த பூஞ்சோலைகளில் பயமின்றி நீங்கள் வரலாமா? உங்கள் பெயர் என்ன? நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று காரணம் கூறுங்கள் என்று கேட்டாலாம். அதற்கு ஸ்ரீனிவாசன் சொல்லுகிறார், ஏ மங்கையே, நான் ஒரு பிரம்மச்சாரி. எனக்கு உறவினர் எவரும் இல்லை. முன்பு எனக்கென்று ஒரு இடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களும் நாடுகளும் எனக்கு சொந்தமானவை.
சில நாட்களுக்கு முன்பு லக்ஷ்மியுடன் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னிடம் இருந்து லக்ஷ்மி தனியாக சென்று விட்டாள். அதனால் நான் ஏழையாகி விட்டேன் என்று பதிலளித்து பத்மாவதியிடம், நீ யார், உன் பெயர் என்ன, உன் தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டாளாம். அதற்கு அவள், என் தந்தை ஆகாச மன்னர், தாய் தரணி தேவி, என் பெயர் பத்மாவதி என்று கூறி, நீ இங்கிருந்து சீக்கிரம் வெளியேறு என கூறினாளாம். அதற்கு ஸ்ரீனிவாசன் சிரித்தபடியே, என்னை போகச் சொல்லுகிறாயா? நான் இங்கு இருப்பதால் உனக்கு என்ன நேர்ந்துவிடும்? இங்கிருந்து வெளியேற என் மனம் இடம் தரவில்லை அம்மா. உன் அழகை பார்த்தால் எனக்கு திருமகளின் நினைவு தான் வருகிறது என்று கூறுகிறாராம். இல்லை இல்லை, என்னருள் ஒரு மானிட பெண்ணிடம் திருமகளின் அம்சங்கள் இருக்குமா? உன்னை பார்த்த உடனே என் துயரம் எங்கோ பறந்து விட்டது. உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள் என்றாராம். வேடனின் வார்த்தைகளை கேட்டு பத்மாவதி மிகவும் கோபம் அடைந்தாள். அவளின் கண்கள் சிவந்தன. அதற்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா? உன்னை மணக்க வேண்டுமா? எவ்வளவு கெட்ட எண்ணம்! இதை என் தந்தை கேட்டால் உன்னை துண்டம் துண்டமாக வெட்டி விடுவார். காட்டில் தெரியும் வேடனே, இளவரசி மனம் செய்து கொள்ள முடியுமா? நீ இங்கு ஒரு கணமேனும் நிற்க கூடாது, வெளியேறு வெளியேறு என்று கோபமுடன் சொன்னாலாம். பக்தர்களே, இதோ திருமலையில் துவஜஸ்தம்பத்தை இதோ நாம் இந்த திரையின் வழியே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அதோ பூ மாலையாலும் மற்றும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து அந்த பகவானுடைய பூலோக வைகுண்டமாக நமக்கு காட்சி தருகிறது. பக்தர்கள் அனைவரும் கூட அதோ அந்த பகவானை தரிசித்துக் கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
பஜனை செய்து வந்தோம், பக்தர் எங்களை காத்தருள்வாய், நாடி உன்னை தரிசிக்க நன்றாய் வாழ்க்கை செழித்திடுமே, தேடி நீயும் வந்திடுவாய், தேனாய் இனிக்கும் வாழ்வழிப்பாய், ஓடி வந்தோம் திருமலைக்கே ஒளியாய் எங்கும் இருப்பவரே. பக்தர்களே, நமக்கெல்லாம் ஒளியாய் இருக்கும் அந்த பகவானை இதோ நாம் திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் பிரணய கழக மகோத்சவத்தில் சேவித்து கொண்டுள்ளோம். இந்த பிரணய கழக மகோத்சவம் என்பது இதற்கு அழகான ஒரு ஐதீகம் உண்டு. சர்வேஸ்வரனை அவர் பிராட்டியை புருஷகாரமாக பற்ற வேண்டுகிறாராம் என்று நஞ்சியர் பட்டரை கேட்கிறார். இந்த பாசுரத்தின் 3ஆம் வரிதான சந்தேகத்தை நிவர்த்திக்கும் நாளும் நம் திருவுடை அடிகள் நம் நலங்களல் வணங்கி என்று சாதித்த ஆழ்வார் திருவுள்ளத்தை கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறாராம். பக்தர்களே, இதோ ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை நாம் சேவிப்போம். இந்த பல்லக்கிலே இப்பொழுது பிரணய கழக மகோத்சவத்திற்காக தாயார்கள் இருவரும் பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டு இருக்கிறார். தரிசிப்போம் அந்த தாயார்களை. ஸ்ரீராமனை போல ஸ்ரீ நரசிம்மனை போல வெங்கடேஷ பிரத்யேக அவதாரம் இல்லை. பகவானின் அவதாரங்கள் அனைத்தும் அப்பின்னம், அதாவது அவைகள் யாவுமே ஒன்று. ஆனால் பகவானுடைய விசேஷ சக்தி ஒவ்வொரு அவதாரத்திலும் வெவ்வேறாக வெளிப்படுத்துவதால் அவதாரங்கள் வெவ்வேறாக தோன்றுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணன், வெங்கடேசன், பாண்டுரங்க விட்டலன் மூவரும் ஒருவரே என்பதை நாம் முக்கியமாக அறிய வேண்டும். வெங்கடேஷ மகாத்மத்தில் கூட ஸ்ரீனிவாசனே தேவகி வசுதேவர்களை தன் தாய் தந்தையர் என்றும், தன்னை வளர்த்த யசோதை தான் தாய் என்றும் தெரிவித்துக் கொள்கிறார். யசோதையை பகுலா தேவியாக அவதரிக்கிறாள் என்பதை நாம் இந்த மகாத்மத்தில் காண்கிறோம். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணனும் வெங்கடேசனும் ஒருவரே என்பது நமக்கு தெரிகிறது அல்லவா? பக்தர்களே, இதோ ஜீயர் சுவாமிகள் மற்றும் அர்ச்சகர் சுவாமிகள் மற்றும் அனைத்து பக்தர்களும் கூட இதோ அந்த பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பிரணய கழக மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. இதோ அந்த எம்பெருமானை சேவிப்போம். ஆடித்தருளா ஸ்ரீசேகதயாபாத்ரம் தேவக்யாதிகுணாநமிதேந்திர பிரவணம் வந்த தம்முனிம் லட்சுமீநாதமாரம்பாம் அதயாமணமத்யமாச்சாரிய வந்தே குருபரம்பரா யோனித்யமச்சுதபதாம் பரத்மா பிரணாயமேன அஸ்மத்குர பகவதோத்சகேசந்தா ராமானுஜச்சரணம் பிரபத்ய கனயாபதீர்வம் அமணியவேணமன்மயானாம் அத்யஸ்தனத்ருபஜ ஸ்ரீமத்வேங்கடேலம் பிரமாவிமூர்த்தன புருந்தரித்துவதாத்யுபட்டநாத வைவான் பக்தாங்கணபரஹாளிதீந்திரபுத்ரான் பிரணதோஸ்மி நித்யம். श्री श्रीनिवास नामानौ श्रीशैलगृहमेधिनौ आदिमौ दम्पतीतौ माम् अपाङ्गैरभिषिञ्चताम् श्रीमद्धाम समामनन्ति गमनं तद्बान्धवं वामयोः अक्षीन्दीवररूपमाहुरथवा तद्बन्धूपं बुधाः सावर्ण्यं ददिता वपुः शुभतरं धत्ते तवा तत्त्वधा भूयास्तां भुजगेन्द्रशैलवसती
तौ दंपती संपदे श्रीमच्छेषगिरीन्द्रकेशर रिपोः कान्तामणेः कन्दुका व्याजेन प्रणयानुबन्धिकलहो यक्षादिभिश्चेष्टितः जातो देवशिखामणेः श्रितनिधेः श्रीभूमिनीलापतेः कारुण्याम्बुनिधेः करोतु जगताम् कल्याणपारम्परीम् लक्ष्मीं लीलाशयननिलयां वञ्चयित्वा वनान्तम् रात्रौ गत्वा निशिचरमृगान् सन्निहत्य प्रभाते भूयो वेगादुपगतवतः शाङ्गपाणे च देव्याः संवादोऽयं भवुकविवहं सर्वदा सन्तनोतु कन्दर्पकोटिसदृशं कमनीयवेषम् मुक्तावलीललितगन्धमुदारहारम् पीताम्बरद्युतिविराजितदिव्यदेहम् श्रीवेङ्कटेशमहमात्मनि सन्निधत्ताम् नारायणाद्रिकृतवास हरे नमस्ते नारायणाखिलजगत्पतये नमस्ते कारुण्यपूर्णकमलापतये नमस्ते कञ्जाक्षरक्षकमनीयतनो नमस्ते पाहि मां वेङ्कटाधीश प्रणयतामरभूसुर भक्तबन्धो दया सिन्धो सततं ते नमोऽस्तु नः कृष्णावलग्नगगनोन्नतदंशुभौघ शीतां शुवंशविजयाह्वयवाहिनीश विज्ञापनं शृणु कृपार्द्रमनामधीयम् श्रीवेङ्कटेश सकलेप्सितकल्पशाखिन् निद्रापरां निशि विहाय विहारकल्पे क्वप्रस्थितोऽसि वधवञ्चकतत्त्वतो माम् अन्यादृशीं कतिमनङ्गचरित्रशंसी वेशस्तुते वदति वेङ्कटशैलनाथ श्रियःपतियाय अवाप्त समस्तगानाय सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म तद्ब्रह्म परमं नित्यम् अजमक्षरमव्ययम् उणर्मुळ्नलै इत्यादिகளில் சொல்லுகிறபடியே ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஞானானந்தைக ஸ்வரூபனாய் நீவதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வர இச்சா கிரஹீதாபிமதோரு தேஹ கோலநீல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனுமாய் எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகீ ஞான பலக்ரியா ச சத்யகாமः சத்யசங்கல்பः तेजोपरैश्वर्य महाबलोध सुवीर्य शक्त्यादिगुणैकराशिः समस्त कल्याण गुणात्मकोसो उयर्वर उयर्नलमुடையவன் इत्यादिகளில் சொல்லுகிறபடியே அகில ஹேய பிரத்யநீக கல்யாண குணகணைகதானுமாய் ह्रीश्चते लक्ष्मीश्च पत्न्यौ लक्ष्मीमनपगामिनी नित्यैवेशा जगन्माता विष्णो श्रीरणपायिनी श्रीभूमिकुचकुम्भकुङ्कुमरस श्रीचारुवक्षस्थलः स्वपार्श्वयुगवक्षसो समुपवचेसितस्त्रीत्रयः श्रिया भूम्या च नीलया स्वाभिमतनित्यनिरवध्य अनूपरूप स्वरूपरूप गुणविभवैश्वर्य श्रीलाद्यनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगण श्रीवल्लभ एवं भूत भूमि नीलानायक मलानन्मन मन्दैक्कुम मन्मरन्दैक्कुम मुळनवर्कादल मदलिल திருமகள் வன்மதலாயர் மகனல் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே ஸ்ரீபூமி நீலாநாயகனுமாய் மாதா பிதா பிராதா நிவாசः சரணம் சுஹர்தபிர்நாராயணः त्वमेव माता च पिता त्वमेव தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றருமாய் முற்றருமாய் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே பிரம்மாதி சகல சேதனர்களுக்கும்
சகலவித பந்துமாய் தேவானாம் பூரயோத்யா அத்யர்காணதீர்த்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர்மஹாத்மனः க்ஷயந்தவஸ்ய ரஜசः பராஜே தேஷாம் தத்பரமம் ஸ்தானம் யத்வை பஷ்யந்தி சூரயः தத்விஷ்ணோः பரமம் பதம் வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிः ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தைர்பாகவதைः சஹ சுடருளியாய் நின்ன தன்னுடை சோதி இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே ஸ்ரீ வைகுண்ட நிகேதானுமாய் எழுந்தருளியிருக்கும் தேவரீர் அம்பஸ்ய தாரே புவனஸ்ய மத்தியே பூகோள மத்தியே திரவிடே ச புண்ணியே மாயாவி பரமானந்தம் त्यक्त्वा வைகுண்டமுத்தமம் स्वामी पुष्करिणी तीरे रमया सह मोदते भोगिराजगिरिं गत्वा स्वामी पुष्करिणी तटे रमते रमयैकान्ते रमणीये श्रियः पतिः मुक्तभिश्च मुमुक्षूणां सर्वेषां सर्वकामदः क्रीडार्थं लोकरक्षार्थं वसाम्यत्र श्रियासः பரஞ்சன்ஷேர்த்திருவேங்கடமாமலை வேங்கடமடைந்தமால் நித்யாதிகளில் சொல்லுகிறபடியே அப்ராகிருதமான நித்திய விபூதியை உபேட்சித்து பிராகிருதமான இந்த விபூதியிலே பெரிய திருமறையிலே பெரிய பிராட்டியாரோடு பிரம்மாதி தேவ திருஷ்டாய என்கிறபடியே பிரம்மாதி சகல தேவாதிகளுக்கும் பிரத்யக்ஷமாய் சர்வகாலத்திலும் சாநித்தியம் செய்தறியலே சர்வாபீஷ்டங்களையும் கொடுத்து ரட்சித்து அருளா நிற்கும் தேவரீர் கோக்களை ரட்சித்து அருளும் மகாபகார மாத்திரமன்றிக்கே கோவிந்தாய நமோ நித்யம் ஸ்ரீனிவாசாய தே நமः குளிரருள் வேங்கடத்தன் கோவிந்தன் தந்தில்லை சித்திரகூடத்தின் செல்வனை மின்னிமழை தவழும் வேங்கடத்தன் வித்தகனை என்று அபியுக்தர்களும் ஐக்கியம் தோன்றும்படி சேர்ந்து அனுசந்திக்கும்படியாய் ஆசிரிதர்களான கோபஜனங்களுக்கு வந்த ஆபத்தை தத்ரௌகிரிம் சப்ததினானி சௌரி கோகோபபிருந்தம் சமரக்ஷியேன கல்லெடுத்துகள் மாறிகாத்தாய் என்னும் என்கிறபடியே கண்ணுக்கிழக்கான ஓர் பர்வதத்தை அடித்து அம்மனையும் கோவர்தனம் என்று திருநாமம் பெறலாம்படி ஒரு நாள் போலே 7 நாளாக தரித்து நிவர்த்திப்பிக்கையாலே இந்திர சுரசமிஷாத்ரம் சோதிதோ தேவமாதிருபிः அபிஷிஞ்சம் சதாசார்ணம் கோவிந்த இதிதாத்யதாத் என்கிறபடியே இந்திரன் முதலானோர் எல்லாருமாக ஆசிரித சம்ரக்ஷணமாகிற மகாகுணத்திலே ஈடுபட்டு கோவிந்தாபிஷேகம் பண்ணும்படியான திருநாம வைபவத்தையுடையராய் சக்ஷுர்தேவானாமுதமர்த்தியானாம் கண்ணாவார் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கும் தன்னார் வேங்கட விண்ணோர் வேள்வனே என்கிறபடியே நித்திய சூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் பொதுவாக முகம் கொடுக்கும் திருமலையிலே நின்ன போல நின்றிக்கே உபத்யகாயாம் சேஷாத்தேஹே உஜ்ஜஜீவைஷா வசதே கோவிந்தராஜோ தேவானாம் சேதே நந்தே ஸ்ரீயாபுவா என்கிறபடியே சம்சாரி லட்சண மாத்திரத்திலே திருவுள்ளம் குறிப்புகொண்டு இந்த திருமலை அடிவாரத்திலே இந்த திவ்ய நகரத்திலே திருவரந்தாழ்வான் திருமணியிலேயே பிராட்டிமார்களோடு நித்திய சந்நிதி வரியிருக்கும் அருளா நிற்கும் தேவரீர் அநாதிகாலமே தொடங்கி அசன்னேவ சபவதி அன்று நான் பிறந்தினேன் என்கிறபடியே அசத்கல்பனாய் நித்திய சம்சாரியாய் போந்தவழியினை எனேபியோ லோகேபிய உன்னமீஷதி கிருபாகாத்யுபஜாயதே எருகே அருள் செய்வர் என்கிறபடியே நிர்ஹேதுக தவன கிருபையாலே சந்தனே நந்ததோ விதுரிதி என்னும்படியும் மயர் வரமதிரனம் அருளினன் என்னும்படியும் ஸ்வரூபரூப குண விபூதிகளை அனுபவிப்பித்து அனுபவம் தான் ஹர்ஷ பிரகர்ஷஜன்யமான பாசுரமாம்படி இன் கவி பாடும் என்றபடி பாடிவித்தும் சயேவ வாசுதேவோசௌ சாட்சாத் புருஷ உச்சதே ஸ்திரீ பிராயமித சர்வம் ஜகத் பிரம்ம புரஸ்ஸரம் என்கிறபடியே பிரம்மாதி சகல சேதனர்களுக்கும் தேவரீரை பற்றி ஸ்வஸ்வபாவங்களாலே ஸ்திரீ பிராயம் தேவரீர் அவர்களுக்கு நிருபாதிக பர்த்தாவாயிருக்கையாலும்
சகலாத்மாக்களுக்கும் கரிமலர்த்தாவையப்பாள் என்கிறபடியே ஒரு பிராட்டி சாமியம் கூறுமாகையாலே அடியேனையும் தானான தன்மையை இழந்து ஒரு பிராட்டி திசை அடைவித்து இப்படி ஜாயமான காலம் தொடங்கி இவ்வளவும் தேவரீருடைய ஸ்வரூபரூப குணவிபூத்தியனுபவரூபமான ஆனந்த சாகரத்திலே மக்ன ஹிருதயமாம்படி கடாட்சித்தருளினீர். இப்போதும் அவ்வனுபவத்தை யசா மனோரசம் நீடிக்காமல் விச்சேதிப்பித்தீர். அவ்விச்சேதம் அசஹ்யமானவாறே கைகளை தூக்கிச் சொல்லீர் என்கிறபடியே தூத பிரேஷனாதி முகத்தாலே அனுபவாலாபத்தை அறிவிக்கும்படி பண்ணியும் வியசன பரம்பரை தானே மாறி மாறி செல்லும் வழியில் நடத்தியும் போங்கீர். இவ்வளவன்றிக்கே சகதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்ச்சிபிஹிராயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆயுர்பூதம் மகாத்மனா விண்கொள் அமரர்கள் வேதனை தீர மண்மங்கொள் வசுதேவர்த்தன் மகனாய் வந்து தென்கொள் அசுரர்கள் தேய வளர்கின்றான் என்கிறபடியே சாது பரித்ராணார்த்தமாக திரு அருத்தருள கிருஷ்ணாவதாரத்திலே அடதிபவாயத்வன்னி காரணம் பிரதியுகாயதே தாமவசியதாம் என்கிறபடியே தேவரீர் பிருந்தாவனத்திலே பசுமேக்கப்போக அந்த விஸ்லேஷத்தை சகிஸ்வமாட்டாமல் தொடிகாலம் ஒரு யுகமாம்படி பரிதபிக்கும் ஸ்வபாவங்களான கோபி ஜனங்களோடு ஒரு ராத்திரி திருக்குறவையிலே சம்ஸ்லேஷரதம் நடவானிற்கச் செய்தே நிஷீதே யாவுனே தீரே காஞ்சித் கோபவதூம் ஹரி வஞ்சயித்வேதரா சர்வாணி தேரேமே தயாசனம் தோத்தார் பூங்குழல் வன்னி இருத்தியை சோலை தரம்புக்கு என்கிறபடியே ஒரு கோபிகை பிஞ்சென்று மற்ற கோபிகளை அனைவரையும் அறிந்தீர். இப்படியே ஷோடசஸ்திரீ சஹசிராணி பவனாராமான் ஆயிரவர் தேவிமார் என்கிறபடியே தேவரீருக்கு அபிமத விஷயங்கள் உண்டாகையாலே தேவரீரோடு சம்ஸ்லேஷரசத்தை அபேட்சித்திருக்கும் உங்களை உபேட்சித்து மின்னதை மனவார் வெள்ளின் அருள் சூடுவர் என்கிறபடியே தேவேசில அபிமத விஷயங்களோடு சம்ஸ்லேஷித்தீர். நின்றன்னால் நலிவே வருவோம் என்கிறபடியே இப்போதும் நீங்கள் லீலாபகரணமான பந்தங்களும் அவர்கள் லீலாபகரணமாம் என்று பிரமித்து எடுத்தீர். அதுவும் உமக்கு உபேட்சா விஷயமான எங்களாகவே என்னுடைய பந்தங்களும் தந்து போகு நம்பி என்கிறபடியே அந்த பந்தங்களும் தந்து உன் இஷ்டமான இடத்தே போகீர். శ్రీశైలగృహమేధినో ఆదిమౌతం పతితో మాం అపాంగైరభిషించతాం లక్ష్మీం లీలాశయన నిలయాం పంచయత్వా వనాంతం రాత్రౌ గత్వా నిశిశరమృగాన్ సన్నిహత్య ప్రభాతే భూయో వేగాదుపగతపదః సాంగపానైచ్చదేవ్యాః సంవాదోగం భౌగనివగం సర్వదా సంతనోతు పత్నే వృషాత్రి నికటస్థలకాననాంతే రాడీపరः సహ పటైస్తురగాధిరూఢగా గత్వా విధృత్య గచిత్ సమయాన్ పునశ్చ ప్రత్యాగతో త్రిగుయురత్మిన కించదన్యతే ஆரியர்நாயகியே நான் உம்மை பிரிந்து போனது வேறொரு அதிமத விஷயத்தை பற்றியல்ல. நமக்கு உம்மதிக்கு ஒரு அதிமத விஷயம் உண்டோ? நாம் இக்ஷ்வாகு குலத்திலே தசரத குமாரனாய் பிறந்த ராமாவதாரத்திலே பிராட்டியை கால்நடையாக நடக்கவிட்டு அழிந்தோம் எண்ணீர். சர்வலக்ஷண சம்பன்ன நாரீணாமுத்தமாவது சீதாப்யனுகதானாமம் சசினம் ரோகிணீயதா
பிராட்டி தாமே தம்முடைய பதிவிருத்தமடியாக அகிலகேய பிரத்யநீக கல்யாண குணங்களை முன்னிட்டு கொண்டு தாமே நம்மை பின் செல்லானென்று ஆப்த தமரான வால்மீகி பகவான் சொல்ல கேட்டீரோ இவ்வளவென்னிக்கு பூத்மதகுலே புவனேஸ்வரோகம் त्वामेव देवी जनकेन्द्र सुतामवाप्य पत्यन्तरे विमुखविद्युतशेषलोके प्रख्यात शुद्ध सरितः खलु ते वियोगे न रामः परदारांस्य सक्षुभ्यामधिपश्यति விராட்டி மக்கள் பிரேமாதிசயத்தாலன்றோ பரதாரம் என்றால் சமான ஔதாரிய புத்தியை பண்ணி அவர்களை கண்களாலும் கணிசியாமல் இருந்தோம் இவ்வளவென்னைக்கு யசசே துர்மயா பக்தா சாகரே சலிலாசையே தவகேதோர் விஷாலாட்சி நலசேது சுதுஷ்கரா என்கிறபடியே விராட்டி நிமித்தமாக வண்ணோ சமுத்திரத்திலே சேது பந்தனம் பண்ணி ராவணோ நிகதோமயா என்கிறபடியே ராவணனை புத்திரமித்ர களத்ராதிகளோடு சம்ஹரித்தோம் இப்படியே யதுவம்சத்தில் ஸ்ரீ நந்தகோப குமாரனாய் அவதரித்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நாள் ராசக்கிரீடையிலே இளைப்பெண்களை விஸ்லேஷிப்பித்து வசனப்படுத்தினோம் எண்ணீர் அதுவும் பவதீனாம் வியோகோமே நது சர்வாத்மனாத்வசித் என்கிறபடியே கோபஸ்திரீகள் என்னால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு காலம் விஸ்லேஷகந்தமில்லை என்று நம்முடைய சுவாவத்தை தத்மதர்ச சிகாமணியான சுக பிரம்மரிஷி சொல்ல கேட்டலீரோ இவ்வளவு மன்னிக்கு தாமாரயிஷ்ய உன்மத்திய ராஜன்யாவசதான் மிருதே மத்பராம் அனவத்யாங்கீம் ஏதசோத்மி சிகாமிவ என்கிறபடியே ருக்மணி பிராட்டியை திருமணம் புணர்வைக்கு விரோதிகளான சத்ரு வர்க்கங்களை நிரசித்து அவர்களுடைய பாவனானுகுணமாக வண்ணோ கைப்பிடித்தோம் ஆகையால் நாம் அபிமத விஷயம் என்ன பிராணேபியோபி கரீயசீம் என்கிறபடியே பிராணனை காட்டிலும் அதிகமாக நினைத்திருப்போம் ஆகையாலே பின்னைகொள் நிலமா மகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டால் என்கிறபடியே ஸ்ரீ பூநீலைகளான அபிமத விஷயங்களிலே ஒருவரோ என்னும்படியான அவதார வைபவமுடையவராய் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பருவான் என்ன தாரக போஷக போக்கிய பதார்த்தங்கள் எல்லாம் நானே என்று பற்றுகையாலே உண்ணும் சோற்று பிராட்டி என்று திருநாம வைபவமுடைய உம்மை ஒரு காலத்திலும் விட்டு பிரியோம் ஆகிலும் அதந்திரித ஜமூபதி பிரஹிதஹஸ்தமஸ்வீகிருத பிரணீதமணிபாதுகம் கிமிதி சபுலாந்தபுரம் ஆவாரண பரிக்ரியம் பதகராஜமாரோஹதः கரிப்பிரவர பெரும்ஹதே பகவதஸ்துவராயே நமஹ என்கிறபடியே முன்புடாம் கஜேந்திர ஆழ்வான் ஆர்த்த துவனியை கேட்டு அரை குளைய தலை குளைய புறப்பட்டார் போலே கிம்பாம் நிசங்கயசி பங்கஜவாசினீத்வம் ஹந்தும் நிசாகர கணாநடவீம் கதோஸ்மி விஸ்வாசகேதுர பவத்யதிமேன வாக்கியம் பிரச்சஸ்வமே பரிஜனம் சபதம் விதாய இப்போது சில ஆசிரிதர் ஆர்த்த துவனியை கேட்டு அவர்களை ரட்சிக்கைக்காக உமவிட்டு பிரிந்து போனோம் போகும்போது உம்மிடத்தில் ஸ்நேகாதிசயத்தாலே உம்முடைய லீலோபகரணமான பந்தும் கடல்களையும் எடுத்து கொண்டு போய் அதுகளை பார்த்து உம்மை பிரிந்த தசனத்தை மறந்திருந்தோம் ஆகையால் இப்போது அலங்கிருதில்யாதுச கந்துபோயம் கராரவிந்தேன கிருதோ பவத்யாத் அயஜ்ஞனோத்யம்புதி ராஜகன்யே விசால வீக்ஷோத்பலதாமபிஸ்தே
உம்முடைய பந்தும் கடல்களும் கொடுத்தனுப்பினோம் வாங்கிக் கொள்ளவும் என்கிறபடியே உம்முடைய பந்தும் கடலும் நமக்கு வேண்டுவதில்லை. எங்கள் லீலோபகரணமான பந்தும் கடலும் தந்து இஷ்டமான இடத்தே போவீர். नयनजालं दीक्षणैर्दीक्षकृत्वा प्रमुषित निजवेश पल्लवाकारधारी मृगेरसि निशायां नूनमेनी दृशान्तं हृदयहरिणवृन्दन् अन्नमन्दं गृहीत्वा हाहन्तमनिकन्दुकमस्मदीयम् रन्तुं पदायति तव कुटलालतायाः मन्यं ममार्पयति सम्पदमिस्त्रदोषौ कौटिल्यमे भजति एकदिनः कृशोऽपि सख्यः शतं मम गिरा करुणां विहाय स्वैरं प्रहृत्य परिचार जनं च तस्य वेगातितः सरभसं च निरासयध्वम् द्वारं कवाटविहितं कुरुत प्रगल्भाः वक्त्रं श्रमाम्बुनिकुरम्बकरञ्जितं ते बिम्बाधराम्बकयुगं धवलारुणन्ते व्यत्यस्तमावहति फालतने विलासी कस्तूरिकादितिलकं न विलोकयामि திலகம் உலகுக்காய் நின்ன திருவேங்கரத்தெம்பெருமானே இந்த பந்தும் கோலும் எங்கள் லீலோபகரணமன்றே உமக்கபிமத விஷயமான கோபஸ்திரீகளையுடையாகையாலே முறை நாற்றம் நாறுகிறது விவித நகபதாங்கைரங்கிதம் கிஞ்ச வக்ஷோர்ஹ सरसहरिद्रा मुद्रितोरस्थलन्ते वपुरितमुप भक्तं भाग्यकृत्तां सुधाभिः मम नयनपदाग्राद्गच्छ शेषाद्रिनाथ நீர் அசத்தியவாதியாகவே பிரத்யுத்தரம் சொல்லும் ஆகினும் நீர் நம்மிடத்தில் பண்ணின சேகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல கேளீர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்கிறபடி தர்மந்தான் ஒரு வரிவருந்தாப்போதே திரு அவதரித்தருளன ராமாவதாரத்திலே ஜனகஸ்ய வதஸ்ருத்வா பாணீம் பாணிபிரஸ்பிருஷன் சத்வாரஸ்தே சதஸ்ரூணாம் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாः என்கிறபடியே ஸ்ரீ ஜனகராஜன் திருமாளிகையிலே உம்மோடே ஒரே முகூர்த்தத்திலே இளைய பெருமாளும் திருக்கல்யாணம் செய்தருளியிருக்க பின்பு தேவரீர் தண்டகாரண்யத்திலே வசிக்கும் போது அனுஜஸ்திரேஷமே பிராதா சீலவான் பிரியதர்ஷனः ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் என்கிறபடியே நம் பரிசரத்திலே வர்த்திக்கும் இவர் நம்மோடு உடன் பிறந்தவர். இன்னும் இவர் விவாகம் பண்ணாமையாலே பிரம்மச்சாரியாயிருக்கிறார் என்று சூர்பனகையை பார்த்து அசத்தியவச்சனம் சொன்னீர். இன்னும் இப்படியே கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்ற கிருஷ்ணாவதாரத்திலும் விசச்சார ததः சர்வம் கோவ்ரஜம் மதுசூதனः நவநீதம் ஜஹாராசு கோபீனாம் து கிரஹே கிரஹே ததः பிரதோஷ சமயே கோவ்ரஜே நந்தநந்தனः உபாசகோபகன்யாபிः கிரீடம் கௌமுதிவச்சசி என்றும் மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் என்று சொல்கிறபடியே திருவாய்ப்பாடியிலே பஞ்சலட்சம் இருக்கையிலே பண்ணின நவநீத சௌரியங்களையும் நவோடைகளான இடை பெண்களை களவிலே கைப்பிடித்துகளையும் சொல்லப்புக்கால் பராசர பாராசரியாதிகளுக்கும் வாசாமகோச்சரமன்றோ. இப்படி தேவரீர் பண்ணும் அவதாரங்கள் தோறும் அநேக அசத்தியவச்சனங்களும் கபட விருத்திகளும் உண்டாகையாலே உம்முடைய உக்தி விருத்திகளை நம்பப் போகாது. ஆகையால் விஹார விபினாந்தரே விகலஜம் சகீ ஹஸ்ததோ கிரஹீதமதுலம் त्वया दयतु கண்டுகம் மாம் சாமுகம் பதாய புனரேவ மே மனுகிரஹம் பிரவிஷ்ய ஸ்திதம் பிரயாத்து சுச்சரித்திரவான் பவதயாயாம் பாததே என்கிறபடியே உம்முடைய பந்தும்
கழலும் நமக்கு வேண்டுவதில்லை. எங்கள் லீலாபகரணமான பந்தும் கழலும் தந்து இஷ்டமான இருத்தே போகீர். ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருப்பது பிரணய கலக மகோத்சவம். இந்த பிரணய கலக மகோத்சவத்தில் இதோ இப்பொழுது वक्षस्थले क्षितिरभूत्पणकण्टकैश्च देवी प्रसीद महिदेहि कृपाकटाक्षम् किं वा प्रकुप्यसि कृतो न मयापराधः जातोऽस्मि राक्षसवधाय वनं रजन्याम् तत्कण्टकैश्च मम कल्पित एष वेषः सम्भूत दिव्यमणिना च सह त्वया ते अम्भोरूपेण कुजकुम्भयुगेन सख्या गम्भीरभावमहवन् सपदं करोमि सम्भावयासु परिरम्भणस्तोत्रमेनम् दैवं कृता मनसि माधवि माधवोऽस्मि भावत्वयि प्रणयिनो मम नान्यगामि वासं न विश्वसिषेत्तव सोदरो मे वक्षस्थितो भवति कौस्तुभये स साक्षी वेगादुभागदपदो वदने श्रमाम्बु जातं शनैस्तिलकमामलयं च तेन नैसर्गिकं नयनयोर्नलिनारुणत्वं त्वत्वत्रशीधुमभिबन्धवलोधरो मे वारीर्नायकीये अनुतन्नोक्तपूर्वं मे अचपक्षे कदाचन इङ्गिरपडिये முன்புலாம் ஒரு காலத்திலும் அசத்திய வசனம் சொல்லோம் அல்லோம், இனிமேலும் சொல்லோம் ஆன பின்பு நாம் ராமாவதாரத்திலே களத்திர வாகனம் வாழே கனியாம் சம்பஜஸ்வமே என்று சூர்பனகையை பார்த்து அசத்திய வசனம் சொன்னோம் எண்ணீர். शीलवानधरामोऽपि स्मितपूर्वमुवाचताम् परिहाररसाधारम् असत्यम् नानृतम् स्मृतम् என்கிறபடியே பரிகாசார்த்தமாகச் சொன்னதாகையாலே அசத்திய வச்சனமன்னு இப்படியே கிருஷ்ணாவதாரத்தில் பரதார பரிகிரகங்களை பரத்ரவ்யாபகாரங்களை பண்ணினோம் எண்ணீர். எதிமே பிரம்மச்சரியம் ஸ்யாத் சத்யம் ச மயி திஷ்டதி அவ்யாஹதம் மமைஸ்வர்யம் தேன ஜீவது பாலகா என்கிறபடியே கரிக்கட்டையாய் பிறந்த அபிமன்யு குமாரனானவன் நாம் நித்திய பிரம்மச்சாரியாகையால் அன்றோ நம்முடைய கரஸ்பரிசத்தாலே கரச்சரணாதி அவயவங்களோடும் காணப்பட்டான். இப்படி பிரத்யக்ஷ சித்தமான நைஷ்டிகமுடையரான நாம் திருவாய்ப்பாடியிலே பரதார பரத்ரவ்யங்களை அபகரித்தோம் என்றால் எவன்தான் சத்தியமாக எண்ணுவன்? ஆகையால் நீர் சொல்லும் அவையெல்லாம் உம்முடைய பாவனா பிரகர்ஷத்தாலே தோன்றுகிறது. இப்படி இருந்துள்ள நம்பக்கள் அவிஸ்வாசம் பண்ணினீராயே நாம் இப்போது உமக்கு விஸ்வாசார்த்தமாக யத்யேவ மத்ய சரணம் மம மிர்க்யமேவ கேனாபி விஸ்வசின ச தே மயி காகதிர்மே சுத்திர்மமாஸ்து தகனேன ஜலேத்யதாவதே மஜ்ஜாமி சுத்த இதி மய்யனுகம்பசேத்வம் தேவி த்வம் ந பிரசன்னா சேத் பிரத்யயார்த்தம் தவானலே प्राविश्य पुनर्येमिरुष्टम् कृष्णाम्यहं करे देवी प्रसीदसि न चेन्मयि कागदिर्मे त्वत्प्रत्ययार्थम् अधुना पुरस्तवादम् वह्निं प्रविश्य पुनरेमि विषं पिबामि मज्जामि वारिणि तुलाम् निमिषामि वाच एन्गिरबडिये अग्निप्रवेशम् सर्पकटस्पर्शम् विषभक्षणम् महाकृतमञ्जनम् துலாபாரதூரணம் முதலான பிரத்யங்கள் பண்ணித் தருகிறோம். நம்முடைய வார்த்தையை விஸ்வசித்து இப்போது அனுப்பிய பந்துங்களும் வாங்கிக் கொள்ளவும்.
पीताम्बरं कनकभूषणमन्यनार्यै दत्त्वा तदीयवसनाभरणानि धृत्वा वेषं प्रदर्श्य बहुदोषविदूषितं ते रोषं करोमि हृदि मे वृषशैलनाथ स्मेरप्रसूनमधुलब्धवधूरताली राजत्कजांस्तव कपीनघनस्तनीञ्च त्वं पुष्पिणीं मदनविभ्रमजातमोहात् आलिङ्ग्य काञ्चनलतां किल पल्लवोऽसि வாரீர் சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே இந்த பண்புங்களும் உமக்கபிமத விஷயமான பரகாராமாயிரவர் தேவிமார் தன்னில் ஒருத்தி லீலோபகரண ரூபமாய் குணித்ரய விசித்திர கிரமமாயிருக்கையாலே எங்கள் லீலோபகரணமன்று தேவரீர் விஸ்வாசார்த்தமாக ஜலனமதிவிஷேயம் போகி போயம் ஸ்பிருஷேயம் விஷமத பிபேயம் வாரிதௌ வா பதேயம் சுதனுவினிவிஷேயம் பிரத்யயார்த்தம் துலாயாம் தொதபிமத விதேயம் மாம் பஜஸ்வாப்ரமேயம் என்று அக்னி பிரவேசம் முதலான பிரத்யங்கள் பண்ணித் தருகிறோம் என்வீர். அது உம்முடைய ஸ்வரூப ஸ்வபாவம் அறிந்திருக்கும் சிஷ்டகோஷ்டிக்கு சம்மதமாயிராது. அது எப்படி என்னில் ரோஷஸ்தவைஷதஹன மதனா பிரபூதா ஸ்தன்யம் பபூவ கரளம் சயனம் பணீந்திரः பாதோ நிகேதனமபூத் பிரதமாவதாரே குக்ஷௌ த்விசப்த புவனானி கதம் துலாதே. அது எங்கே என்னில் त्वद्वक्त्रादभवद्यग्निः त्वच्छय्यापणीनां पतिः पूतना विषपायी त्वं जलमध्ये सदा स्थितः सर्वत्र च भवान् सर्वं त्वत्तोऽन्यं न कदाचन विश्वासस्यां मम कथं वेङ्कटाचलभूषण मुखादिन्द्रश्चाग्निश्च என்று தேவரீருடைய முகத்தில் நின்று பிறந்தது அக்னி. இவ்வளவன்றிக்கே பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச என்கிறபடியே தேவரீருக்கு பயப்பட்டு வர்த்திக்கிற அக்னிக்கு தேவரீர் பயப்பட வேணுமோ? இவ்வளவன்றிக்கே சர்ப்பகடஸ்பர்ஷம் பண்ணித் தருகிறோம் நீர். அதுவும் போகி போக சயனீய சாயினே நிவாசஸ்யாஜன பாதுகாம்சு கோபதான வருஷாத தபவானதாரணிபிஹி பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவம் என்று சொல்லுகிறபடியே சர்ப்பஸ்ரேஷ்டரான திருவனந்தாழ்வான் தேவரீருக்கு திருப்பெருக்கையானவாறே சர்ப்பகடஸ்பர்ஷம் தேவரீருக்கு அருமையாய் இருக்குமோ? இவ்வளவன்றிக்கே விஷபக்ஷணம் பண்ணுகிறோம் நீர். அதுவும் யஸ்தம் யபான சமயே சதிபூதனாயாः பிராணான் விப்ரவிததே பரமோபதம்சம் ஸ்தன்யம் தத் சமிஸ்ர நிசுரம் ரஸ்யமாத் ஜகத்குரோः தே முளை நஞ்சூனாக உண்டான் என்கிறபடியே பூதனையுடைய ஸ்தன்யபானம் பண்ணி வளர்ந்தவர்க்கு விஷபக்ஷம் துஷ்கர்ஷமாயிருக்குமோ? இவ்வளமன்றிக்கே மகாஹ்ரத நிமஜ்ஜனம் பண்ணுகிறோம் என்நீர். அதுவும் யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி அந்த சமுத்திர நிலையம் யமனந்த ரூபம் நமஸ்தே ஜஷரூபாய குப்யத் சாகர பாசசே புஷ்டோத்ருதமஹீத்ராய கச்சபாகிருதயே நமः ஆபோ நாராயிதி प्रोक्ता आपो वै नरसूनवः अयनं तस्य ताः प्रोक्ता तेन नारायण स्मृतः தானோர் பெருமாள் தன்னுள்ளே தோன்றி அதுவும் கண்மலரும் வானோர் பெருமான் என்கிறபடியே ஜலசயன நிமித்தமான நாராயணன் என்கின்ற திருநாமத்தை உடையராய் மத்ஸ்யஸ்தமேவ புவியஸ்சுரவைரிணீதாः மத்தியே சமுத்திரமனவீ நகவீர் விசித்யே காயே வனாரச்சமயே கமடாகிருதிர்யः ஜீவாதுமுத்கமயிதும் ஜலதே ஸ்வபுருஷ்டவிधृताचुलगेशमीनधनुरत्र सुन्दरभुजो वन्दवनाद्रिनिलयः நிலையரமெங்கு விந்து நிலவெந்து வந்து பவனாடுமீட விவையோர்
தலையுடைய விக்ரமக்கோர் சரணில் என்ன அருணாவினந்த மருளால் அலைகடல் நீர்க்குழம்ப வகடாட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வருமான் மேல் வாவி மறைவாதிரஞ்சன் மனமே ஷர்மிகு வேளையிட்டு மரணொன்று சுற்றி திறமென்று வந்து உடனே வெறுவரை உன்னை உள்ள முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய ஒருவரை ஒன்று நின்று நிதுமன் உயிர்ந்து சுழலக் கிடந்த துயிலும் அறுவரை என்ன தன்மை அடையாமையான மனமான் நமக்கோரவனே என்கிறபடியே உகந்தார்க்கு அழைக்கைக்காகவும் உகவாதாரை அழைக்கைக்காகவும் நீருக்கும் சற்றுக்கும் வருகாத மத்ய கூர்மாவதாரங்களை பண்ணின தேவரீருக்கு சமுத்திர மஜ்ஜரம் என்னால் அருமையாயிருக்குமோ இவ்வளவன்றிக்கே துறையிலே தங்குகிறோம் எண்ணீர் அதுவும் சஹ்யகந்தாத் சயேவோபரிஷ்டாத் சயே வேதம் சர்வம் நதத் சமஸ்சாப்யதிகஸ்ச திருஷ்யதே சர்வத்ராசௌ சமஸ்தந்திர வசத்யத்ரேதி வை யதிஹ தானி சர்வாணி தத்வபுः நததஸ்தி விநாயத் ஸ்யாத் மயா பூதம் சராதரம் நதத் சமாஸ்தப்யதிகத்ய உச்யதே குதோன்யோ லோகேத்ய பிரதிம பிரபாவ எங்கும் உடன்கண்ணன் என்கிறபடியே சர்வவியாபியாய் தனக்கு சரீரமல்லாத வஸ்து சூன்யனாய் நிரஸ்த சமாபியதிக சம்பாவனாராயண தேவரீருக்கு துலாபாரம் தொங்குதை என்னால் விஷணோத்வாகன மந்திரம் போலே பரஸ்பர சந்தர்ப்ப விரோதமாயிராதோ இவ்வளவன்றிக்கு தேவரீர் கிருஷ்ணாவதாரத்திலே பாரத யுத்தம் பண்ணின போது அர்ஜுன பக்ஷபாதியாய் ஜெயத்ரசவத நிமித்தமாத சாதயாமாச சக்ரேண ஜுமர்மந்தனம் ஹரேன் ஹரிஹி பார்த்த புரோத்சாகனாயாசு ஜெயத்ரசவதாயத பகவன் ஒளிகட என்கிறபடியே திருவாயாழ்வானை கொண்டு ரவிமண்டலத்தை மறைத்தீர் இவ்வளமன்றிக்கே ஆயுதம் என்னோம் என்று பிரதிஜை பண்ணி சஞ்சிந்திய பீஷ்மமதமார்முகானபாணிம் சந்தாபின சமரசீமனி சத்ரசூனோ பாஷ்பாம்புச்சக்ஷுரதிகம் ஸ்வசிதம் முகேந்துः தைரியம் மனக்கரதலஞ்ச முமோச்ச சாபம் என்கிறபடியே அர்ஜுன நிலைத்து கை வாங்கினவாறே ஸ்வநியமமுபஹாய யத் பிரதிஜ்ஞாம் திருடமதிகர்த்தும் ஆப்லுவதோ ரசஸ்தः திருதரதஜரணோப்யயாச்சலக்குः ஹரிநிவஹந்த விபம் கதோத்தரீயः என்கிறபடியே பண்ணின பிரதிஜையை நீ அழித்து தேவம் விரதே தலித வைரிணி திருஷ்டமார்த்தே சாரத்யமாத்திரகரணே கிருதசங்கரோபி மூலேன கேவலமோ முரபித்ரசஸ்ய மத்யே விசக்ரமதி விப்ரமயாஞ்சகார தச்சக்ரமத்வம் சுபகோடிபத்ரம் கோவிந்தகாந்தி व्रजसूर्यबुद्धं तस्मै देहोरुसरः प्ररूढं रराजनारायण बाहुनालं तमात्तचक्रं प्रणदन्तमच्छकैः क्रुद्धं महेन्द्रावरजं समीक्ष्य भूतानि सर्वाणि भृशं दिवेन्दुः क्षयं करुणामिति चिन्तयित्वा तमापतन्तं प्रगृहीतचक्रं प्रशस्य देवं द्विषदां वरिष्ठम् अकार्मुकं कार्मुकबाणपाणिः रथे स्थितः शान्तनवो भवाशे என்கிறபடியே திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்பிதம் என்றவாறு பூவேந்தினார் போலே கையும் திருவாழியுமான நரையரோடு யுத்தாக்ர பூமியிலே நான் இறந்தோடியாட அத்தை கண்டு தன் அபிமானம் குறைந்து தன்னை அறியுமாறியாகிலும் ஆசிரித ரட்சார்த்தமாக ஆச்சரித்த அந்நடை அழகை காண ஏஹ்யேஹி புல்லாம்புஜ பத்மநேத்ரா நமோஸ்து தே தேவ வராப்ரமேய பிரசஹ்யமாம் பாதய லோகநாத ரசோத்தமாத்பூத சரண்ய சங்கே என்று சொன்ன பீஷ்மரை துரத்தினீர். ஆகையால் தேவரீர் பண்ணும் பிரத்யங்களை எவன்தான் விஸ்வசிப்பன் ஆனபிந்து உம்முடைய பந்தும் கழலும் நமக்கு வேண்டுவதில்லை. ஆகையால் உம்முடைய திருவிந்து உபேட்சித்தோம். எங்களுடைய பந்தும் கழலும் தந்து உன் இஷ்டமான இடத்தே போகீர்.
मध्यस्थये शवमते कमले यतीन्द्रः रामानुज प्रणय रोषवतीमपि त्वाम् श्रुत्वा त्वदीय पदयो प्रणतिं विधाय कर्तुं समाहितमतिं स्वयमागतोऽत्र त्यजकृतिबलमानं मानवेनं निरीक्ष्य प्रणिपतनपरोऽस्मि प्राप्तः सर्वापराधगा सुधनुधनु मृणाली कोमलाभ्याम्बुजाभ्याम् अनितरचरणे मय्यङ्कपाणिं निधेगी नाम्नां सहस्रमिति मे नलिनाक्षि लोके संसन्ति सात्विकजना पुनरध्यतस्य लक्ष्मीपदाम्बुजयुगां शिलमस्तकेति सन्दाढ्यतां त्रिषु जगत्सु च डिण्डिमूमे पारीर्नायकीये जीवेयं क्षणमविधानाम् असिते क्षणम् பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்கிறபடியே நாம் அடிமத விஷயமென்னால் ஒரு க்ஷணமாகிலும் பிரிந்து தரிக்க மாட்டோம். ஆன பின்பு மித்ரபாவேன சம்பிராப்தம் சத்யஜ்ஞானம் கதஞ்சன என்கிறபடியே நம் பக்கல் ஆகாலேஷ மாத்திரம் கொண்ட ஒருவரையும் விடமாட்டாதலாம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்தவன் குருகூர் அவர் ஷடகோபன் என்கிறபடியே கரணத்ரயத்தாலும் நம்மையே தஞ்சமாக பற்றி இருக்கும் உம்மை ஒரு காலம் விட்டு பிரியோம். ஆன பின்பு காரியம் கருணமார்யேன நகச்சின்னாபராத்யதி ஜனகநந்தினியாய் இலங்கையிலே அசோகவனிகாவாசத்திலே தன் மக்கள் ஆர்திராபராதினிகளாய் போந்த ராட்சசிகளை சிறிய திருவடியை லோகத்தில் எவன்தான் அபராதம் பண்ணாதவன் ஏழை மக்கள் இறங்க வேணாவோ என்று பொறுத்திருக்குமவளான பெரிய பிராட்டியாரை நீர் உபமையாக பித்திருக்கையாலே கடிமா மலர்பாவையொப்பால் என்கிறபடியே அகிலார்த்த குணங்களாலும் அவளோடு ஒத்திருக்கும் நீர் நம் மக்கள் அபராதம் உண்டாயிலும் பிதாச ரக்ஷக ஸ்வசேஷி பர்த்தாஜ்ஞாயோ ரமாபதிः ஸ்வாம்யாதாரோ மமாத்மா ச போக்தா சாத்தியமனூசிதா என்கிறபடியே உமக்கும் நமக்கும் உண்டான அவர்ஜனீயங்களான நவவித சம்பந்தங்களை பற்றி சர்வாபராதங்களையும் பொறுத்து இப்போது இந்த பந்துங்கடலும் உம்முடைய லீலோபகரணமாய் உம்முடைய அனுபவத்துக்கு பிரதான சாதனமாய் இருக்குமதாகையாலே கொடுத்தனுப்பினோம். இந்த அர்த்தத்துக்கு மயாச்ச சீதையா செய்வ ஸ்தப்தோசி என்கிறபடியே நம் ஆணை நம் பெரிய பிராட்டியாராணையிட்டு அனுப்பினோம். நம்முடைய வார்த்தையை விஸ்வசித்து வாங்கிக் கொள்ளவும். रोषं विहाय जगतां जननी कदाचित् प्राणेश्वरं प्रणतमौलिमथा सुहर्षात् उत्थाप्य बाहुलतया परिरप्य गाढम् आनन्दयुक्तमकरोद् वृषशैलनाथं நிகரிரமரமுனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே இந்த பந்தும் புயலும் எங்கள் லீலோபகரணமாய் எங்கள் அனுபவத்துக்கு பிரதான சாதனமாய் நிரதிசய ஆனந்த ஜனகமாய் சுத்த சத்தமயமாய் இருக்கின்றதாகையாலே விஸ்வசித்து வாங்கிக் கொண்டோம். கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ருணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான்னாபசற்பதி என்று சொல்கிறபடியே ஒரு ஸ்திரீ மாத்திரத்திலே ஒரு திருநாமம் சொன்னதே பட்டுஷாக அவள் அபிமதம் தலை கட்டின தேவநீர் முளையோ முழல் முற்றும் போந்திரை இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே திறந்துவிரே முதலாக தேவரீர் திருநாமமல்லதறியாத எங்கள் அபிமத விஷயங்களான அனுபவ விசேஷங்களை பூர்ணமாக தலை கட்டாமல் உன் உடலை உபே
அபேட்சித்தீர் இவ்வளவன்றிக்கே திவ்யம் புஸ்தவேதீனாம் தாம் சுலாபிர்விபிர்மதம் தன்னகைரங்கிதம் சாதோ நைவாகச்சரமாக்ருதः தேவரீர் நிகங்குஷ சுதந்திரயாகையாலே முன்புண்டான அபிமத விஷயங்களோடு ஸ்வைர சஞ்சாரம் பண்ணி நீர் ஆன பின்பு திருமேனி எங்கும் ஒக்க காணப்படுகின்ற தூர்த்த சின்னங்களோடு போதுமறித்து புறமே வந்து நின்னீர் என்று சொல்லுகிறபடியே அதேச காலங்களில் வந்து நின்றாகையாலே உம்முடைய அபிமத்தம் சித்திக்க மாட்டாது மற்றும் எங்கள் கண்களுக்கு இலக்காய் நிற்க வேண்டாம். உம் இஷ்டமான இடத்தே போகீராகிலும் ராமானுஜோயதி வர சகலாத்மபந்து ஸ்ரீவேங்கடேசமஹசன்னிதிமாகதோத்ய அஸ்ய பிரணாமகலயா சமிதோ ருஷோ மே மத்வாஸ்வபாகமவலம்பவமாதவோஹி உமக்கும் நமக்கும் சபகாத்மவர்க்கும் பந்துவான நம் இராமானுஷமைவர் நம் இடத்தே க்ஷமையை பிரார்த்திக்கையாகையாலே அவருக்காக க்ஷமித்தோம். இனி நீரும் திருமகளார் தனிக்கேள் ஒன்று என்று பிரசித்தர்களாகையாலே நம்முடைய பரிசரத்தை அடையக் கடைவீர். सन्मुखाय पन्यस्रजे कपललेत्र विपानवेणो वक्षस्थले मृदुपते पशुपङ्कजाय சலங்கொண்ட இரணியனதான் பங்கேண்டு தடங்கடலை கடைந்த முதம் கொண்டு வந்த காலை அலங்கொண்ட கருமையில் போய் திருநேடி அன்ன நாள்தோறும் மகிழ்ந்திருது மருவியுற கோயில் சலங்கொண்டு மலர் செறியும் மல்லிகையும் சிறந்து சண்பகங்கள் மணனாரும் வன்பொழிலோடு வளங்கொண்டு கயலோடு விளையாட நாங்கோ வைகுந்தரின் நகரம் வணங்கு மடனெஞ்சே
वक्षोजलोल लीलासमाक्रान्तलोकैकवीर वीरेषु विख्यातदोर्दण्डभूमन् भूलोकरक्षैक दीक्षाभिमित्र भूमासमाक्लिष्टवक्षो नमस्ते திண்ணியதொரறியுருவாய் திசைகளை தொண்டருங்க தேவரோடு தானவர்கள் செப்ப இரணியனை நன்னியவன் மலர்மகள துகிமடுத்தநாதன் நாள்தோறும் மகிழ்ந்திருது மருவியுற கோயில் எண்ணில் மிகு பெருஞ்செல்வ தெளிம்பிலங்கு மறையும் ஏடிசையும் கேள்விகளும் இயன பெருங்குடத்தோர் மண்டில் மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்தவன் நகரம் வணங்கு மடனெஞ்சே लक्ष्मी मही सेवित वेंकटेश कृपानिधे कृष्ण जगत्रयीश मां पालयानाथ अनाथ बंधो नमो नमस्ते चरणाम्बुजाय அண்டபுரிவரையடரமவனிதருமெல்லாம் அமுது செய்த திருவயத்தில் அரண் கொண்டு திரியும் முண்டமதில் உரைத்தவந்தன் சாபமது நீக்கும் முதல்வனவன் மகந்து நினைவருமையுற கோயில் என் திசையும் பெரும் சன்னல் இளந்தங்கு கதறி இலைக்கொடியன் குலைக்க புகோடி சலிமலம் சொடிய பண்டு பல இசைபாட மயிலாடு நாங்கூர் வைகுந்தவின் நகரம் வணங்கு மடனெஞ்சே
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ